அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 11வது அதிகாரத்தில் முதல் வசனமா 2வது வசனமா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை முதல்ல வாசிடலாமா. பின்பே கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள் அப்படின்னு வாசனம் சொல்லுதுங்க. பலமுள்ள தூதன், அதாவது யோவானுக்கு ஒரு தூதன் தான் சொல்றாரு. யார் இந்த தூதன் அப்படின்னா, யோவானை நோக்கி எழுந்து தேவனுடைய ஆலயத்தை அளந்து பார் என்கின்ற கட்டளையானது தேவ தூதனால் பிறப்பிக்கப்படுகின்றது. இங்கு வருகின்ற தேவதூதன் யார் அப்படின்னா, 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த அதே பலமுள்ள தூதனாகிய இயேசு கிறிஸ்துவே. எருசலேமில் உள்ள ஆலயத்தையே தேவன் அளந்து பார்க்கும்படி கூறுகிறார். தேவனுடைய ஆலயத்தை ஒரு கோலை எடுத்துட்டு போயிட்டு நீ அளப்பா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, அளந்து பார் என்று சொல்லும் பொழுது, அந்த காலகட்டத்தில் ஏரோது அரசனால் கட்டப்பட்ட தேவாலயம் கிபி 70வது ஆண்டில் தீத்துராயனால் அழிக்கப்பட்டு போனது. இயேசு கிறிஸ்து மரிச்சு பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு, அதாவது கிபி 70வது வருடத்துல தீத்துராயனால ஏரோது ராஜா கட்டின அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. அப்போ இடிக்கப்பட்ட ஆலயம் தான் இன்னமும் கட்டப்படாம அப்படியே இருக்குதுங்க. இன்னும் ஆலயம் கட்டப்படல. ஆனா இந்த இடத்துல தேவதூதன் என்ன சொல்ற, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ கோலை எடுத்துட்டு போயிட்டு தேவாலயத்தை அளந்து பாருன்றாரு. எங்க தேவாலயம் இருக்குது? தேவாலயம் தான் இல்லையே, தேவாலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப எந்த தேவாலயத்தை அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்களால் கட்டப்பட போகின்ற எருசலேம் ஆலயத்தையே அவர் சொல்றாரு. எந்த ஆலயத்தை தெரியுமா சொல்றாரு? உபத்திரவ காலத்துல யூதர்கள் எருசலேமில் தேவாலயத்தை கட்டப்பட போறாங்க. அந்த கட்டப்பட போற ஆலயத்தை தான் நீ போய் கோல் எடுத்துட்டு போய் அளந்து பாருப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொல்றாருங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கு செய்து கொண்ட உடன்படிக்கையை 3 வருடம் சென்ற பிறகு முறித்து போடுவான். அதாவது யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். அந்தி கிறிஸ்து வந்தா தானே யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோட கூட ஒப்பந்தம் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போடுவாங்க, உடன்படிக்கை செய்து கொள்ளுவாங்க. அப்போ அந்தி கிறிஸ்து இல்லைன்னா உடன்படிக்கை செய்ய முடியாது, தேவாலயமும் கட்டப்பட முடியாது. அப்போ அந்தி கிறிஸ்து காலத்துல யூதர்கள் எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட போறாங்க. அந்த கட்டப்பட போற ஆலயத்துக்கு தான் எல்லா பணிமுட்டுகளும் இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஆலயத்தில் அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்களோ எல்லா பொருளும் ரெடியா வச்சுட்டு இருக்கிறாங்க. குத்து விளக்கு கூட
நல்ல ஒரு 6 அடி உயரத்துக்கு பொன்னாலான குத்து விளக்க செய்து சுத்தி கண்ணாடி போட்டு வெளியே வச்சிருக்கிறாங்க. நீங்க போனா போய் பாருங்க, நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நீங்க போய் பாருங்க. எல்லா பொருளும் தேவாலயத்துக்கு வைக்க வேண்டிய எல்லா பொருளும் உள்ள அறையில வச்சிருக்கிறத எங்களை கூட்டு போய் காட்டினாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்துருக்குறோங்க. எல்லா பொருளும் ரெடியா இருக்குது. இப்ப அந்தி கிறிஸ்து வரணும். அந்தி கிறிஸ்து வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு தேவாலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த தேவாலயம் கட்டுறதுக்காகத்தான் இப்படி யுத்தம் நடக்குதா? நம்மளால புரிந்து கொள்ள முடியல. எதுக்கு இந்த நீண்ட கால யுத்தம் நமக்கு இன்னும் தெரியல. அந்தி கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து, அதாவது அந்தி கிறிஸ்து காலத்துல தான் யூதர்கள் வந்து தேவாலயத்தை எருசலேமில் கட்டப்பட போறாங்க. அந்தி கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக அறிவிக்க அவனுக்கு ஆலயம் தேவை. யாருக்கு? அந்தி கிறிஸ்துக்கு ஆலயம் வேணும். அந்தி கிறிஸ்துவுக்கு உண்டான ஆலயத்தையே யூதர்கள் கட்ட போகிறார்கள். அந்தி கிறிஸ்துக்காக கட்டப்பட போகிற ஆலயம், யூதர்களால கட்டப்பட போற ஆலயம். யாருக்கு கட்டுறாங்க? அந்தி கிறிஸ்துவுக்காக. அவன் வந்து தேவாலயத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னை கடவுளாக பிரகடனம் செய்வான். அப்ப அந்த மாதிரி அவன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து பாழாக்குற அருவருப்பு செட்டைகளோடு மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு வேதத்துல எழுதி இருக்குதுன்னா, அப்ப அவனுக்கு ஆலயம் வேணும் தானே. அவன் எப்படி ஆலயம் கட்டுவான்? அதனால யூதர்கள் கட்ட போறாங்க. யூதர்கள் கட்டின அந்த ஆலயத்துல தான் அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னை கடவுளா பிரகடனம் பண்ணுவான். அப்ப அவனுக்கு ஆலயம் தேவை. அப்போ அந்தி கிறிஸ்துக்காக கட்டப்பட போற ஆலயம் தான் யூதர்களால கட்டப்பட ஆலயம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம், அந்த வாரம் பாதி, அதாவது 3 வருஷம் சென்ற பிறகு பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் போன்ற வசனங்கள் நிறைவேறும். இதெல்லாம் தானியேல் தீர்க்க தரிசனமா வசனத்துல எழுதி வச்சிருக்குது. இந்த வசனமெல்லாம் நிறைவேறணும்னா யோதர்கள் தேவாலயத்தை கட்டணும். அந்த தேவாலயத்துல அந்தி கிறிஸ்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு தன்னை கடவுளா வெளிப்படுத்துவான். யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வரும்பொழுது கட்டப்பட போகிற ஆலயம் பூமி அதிர்ச்சியின் மூலமாக, அதுவும் பட்டணத்தில் 10ல் 1 பங்கு அதிர்ந்து விழும்படியான பலத்த பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது இந்த ஆலயமும் இடிந்து தரைமட்டமாக்கப்படும். இப்போ யூதர்கள் வந்து உபதர காலத்தில் அந்தி கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்து கொண்டு தேவாலயத்தை கட்டுவாங்க. தேவாலயத்தை கட்டி பலி செலுத்திட்டு வருவாங்க. 7 வருஷம் உடன்படிக்கை. 3 வருஷம் சென்ற பிறகு அந்த அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையை முறிச்சு போட்டுருவான், உடைச்சிடுவான். உடன்படிக்கை வேணான்றது. உனக்கு 3 வருஷம்னா எனக்கு 3 வருஷம், நீ 3 வருஷம் பலி செலுத்திட்ட, நான் 3 வருஷம் பலி செலுத்தணும், எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையை முறிச்சிடுவான். முறிச்சிட்டு அவன் வந்து உட்காருவான், அவன் பலி செலுத்த ஆரம்பிப்பான். அப்படி அவன் வந்து உட்கார்ந்து தன்னை கடவுளா பிரகடனம் செய்கிறான். பத்தியா, ஆலயம் யோதர்களால கட்டப்பட போற ஆலயம் மகா பூமி அதிர்ச்சியின் மூலமாக, அதாவது 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுதும் 7வது கலசம் கொட்டப்படும் பொழுதும் இந்த பூமியில மகா பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்படும். அந்த பூமி அதிர்ச்சியில இந்த யூதர்களால கட்டப்பட போகின்ற தேவாலயமா இடிந்து தரைமட்டமாக்கப்படும். இந்த ஆலயமா இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனமா,
வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனமா, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் கூறியுள்ள 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் 7வது எக்காலம் ஓதப்படும் பொழுதும் 7வது கலசம் கொட்டப்படுவதும் ஒரே நேரத்தில் வித்தியாசம் இல்லாமல் நடைபெறுவதால் மகா பெரிய பூமி அதிர்ச்சி நடக்கும். இந்த பூமி அதிர்ச்சியை நம்ம இன்னும் ஒரு 2 தலைப்புல, அதாவது 2 சாட்சிகள் வராங்க பத்தியா, அந்த 2 சாட்சிகளை மறிச்சிட்ட பிறகு பூமி அதிர்ச்சி நடக்குது பத்தியா, அந்த பூமி அதிர்ச்சி தான் இங்கேயும் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. எருசலேமில் புதிதாக கட்டப்பட போகின்ற ஆலயமும் பரிசுத்த நகரமும் எருசலேம், அதாவது பரிசுத்த நகரம் எருசலேம் புறஜாதியாரால் 42 மாதங்களுக்கு, அதாவது 3.5 வருஷத்துக்கு மிதிக்கப்பட உள்ளதால் இந்த காலகட்டம் 70வது வாரத்தின் இறுதி அரை பகுதியே குறிப்பதாக. என்ன சொல்றாரு? எருசலேமில் புதிதாக கட்டப்பட போற அந்த ஆலயம், அதாவது பரிசுத்த நகரம் எங்க எருசலேம்ல தான் கட்டப்பட போறாங்க. அந்த நகரம் புறஜாதியாரால் 42 மாதம் மிதிக்கப்படும். அப்படின்னா 42 மாதம்ன்றது 3.5 வருஷம், 1260 நாள். புறஜாதியார் அப்படின்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவும் அவனை சேர்ந்த கூட்டாளிகளும் தான் புறஜாதியார். அதுதான் புறஜாதியாரின் காலம். எப்போ புறஜாதியாரின் காலம் அப்படின்னா உடன்படிக்கை முறிக்கப்பட்ட பிறகு 3.5 வருஷம் வருது இல்லையா, அதாவது பாழாக்குகிற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துல இறங்கிவிட்ட பிறகு தான் இந்த பூமி அதிர்ச்சியானது ஏற்படும். இந்த மக்கள் 42 மாத அளவும் அந்த இடத்துல மிதிப்பாங்கனாக்கா அந்த இடத்துல அவங்க தான் நடமாடி, அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்க. சொந்தமான பூமியாக, சொந்தமான பட்டணமாக உரிமை கொண்டாடி அங்கத்தான் தங்கி வாசமா இருப்பாங்க புறஜாதியார், அந்தி கிறிஸ்துவ அவனை சேர்ந்த கூட்டத்தாரும். அதாவது புறஜாதியாரின் காலம் என்பது அந்தி கிறிஸ்து யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்ட பிறகு தொடங்குகிற காலம்தான் புறஜாதியாரின் காலம் ஆகும். லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனம், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னு லூக்காஸ் எழுதுறாரு. பட்டயத்தினாலே விழுவார்கள் அப்படின்னா அந்த 3.5 வருஷம் யூதர்கள் படுகொலை செய்யப்படுவாங்க. அதுதான் பட்டயத்தினாலே விழுவார்கள் அப்படின்ற அர்த்தம். சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவோடு கூட மற்ற மக்களும் சேர்ந்து உபதிரவ காலத்தில் அழிக்கப்பட்டு போவாங்க அப்படின்ற அர்த்தம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படாமல் லூக்காஸ் எழுதுறாரு. அதாவது அர்மகதோன் யுத்தம் வெடிக்கும் வரையில் தொடரும் காலம்தான் புறஜாதியாரின் காலமாகும். எருசலேமை புறஜாதியாரால் மிதிக்கும் காலமே கடைசி காலமாகும். அதாவது அர்மகதோன் யுத்தம் எப்போ நடக்கும்னா 7 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா உபத்திர காலம். அந்த 7 வருஷம் கடைசி பகுதியில் தான், கடைசி நேரத்தில் தான் நம் ராஜாதி ராஜா இந்த பூமிக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அர்மகதோன் யுத்தம் இஸ்ரவேல் நாட்டில் நடக்கும். வேதாகமத்தில் அதாவது இங்கே இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எருசலேம் தேவாலயத்தை அளந்து பார் அப்படின்னு தேவதூதன் யோவானுக்கு சொல்றாருங்க. யோவானை போய் அளந்து பார்க்குறாரு.
அவருடைய தரிசனத்தில் இந்த மாதிரி இன்னும் தேவாலயம் கட்டலையே. யோவானும் ஆலயத்தை பற்றி தரிசனம் கண்டு எழுதுறாரு. எசேக்கியேல் கூட ஆலயத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட தேவாலயம் கட்டுவதை பற்றி கூறியிருக்கின்றார். இங்கேயும் தேவாலயம் கட்டணும்னு யோவான் சொல்றாரு. எசேக்கியேல் கூட தேவாலயம் கட்டப்படணும் எசேக்கியேலும் சொல்றாரு. எசேக்கியேல் கூறும் தேவாலயமானது 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட போகின்ற ஆலயமாகும். நம்ம வேதாகமத்தில் ஆலயம்னு வசனங்கள் வருதுங்க. யோவான் சொல்ற ஆலயம் தேவாலயத்தை போய் அளந்து பார் அப்படின்னு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, பலமுள்ள தூதனாகிய இயேசு கிறிஸ்து சொல்றது எந்த ஆலயத்தை சொல்றாருன்னா, உபத்திரவ காலத்துல யூதர்களால கட்டப்பட போற ஆலயத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஆனா எசேக்கியேல் கூறும் தேவாலயம் உபத்திரவ காலமெல்லாம் முடிஞ்சு 1000 ஆண்டு அரசாட்சி வருது பத்தியா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்தை பத்தி தான் எசேக்கியேல் சொல்றாரு. எசேக்கியேல் கூறும் தேவாலயம் சீலோவிலே கட்டப்பட போகிறது. யூதர்களால கட்டப்பட போற ஆலயம் எருசலேம் பட்டணத்துல கட்டப்பட போறது. ஆனா எசேக்கியேல் சொல்ற ஆலயம் சீலோவில கட்டப்படும். அப்படின்னா எருசலேம் கிடையாதுங்க. எருசலேம் எல்லாம் தரமட்டமாக்கப்படும். எசேக்கியேல் கூறும் தேவாலயம் சீலோவிலே கட்டப்பட போகின்றது. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக பாலஸ்தீனா தேசத்து நிலங்கள் யாவும் மேற்பரப்பில் பலவிதமான பௌதீக மாறுதல்கள் ஏற்பட்டு நிலம் சமநிலைப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கின நிலத்தில் கட்டப்பட போகின்ற ஆலயமாகும். எது? எசேக்கியேல் சொல்ற ஆலயம். 1000 ஆண்டு அரசாட்சியில தேவாலயம் கட்டணும்னா அதுக்கு முன்னாடியே இந்த பூமியில பௌதிக மாற்றங்கள் ஏற்படணும். இன்னைக்கு எருசலேம்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எருசலேம் மலை மேல தான் எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டிருக்குது. தாவீது ராஜா, அதாவது சாலமோன் ராஜா கட்டின தேவாலயம் கூட அந்த மலை மேல தான் கட்டப்பட்டிருக்குது. ஆனா 1000 ஆண்டு அரசாட்சியில கட்டப்பட போற ஆலயம் அந்த இடம் கிடையாது. அந்த மலையெல்லாம் அழிக்கப்பட்டு சமமாக்கப்படும், பூமி சமதளமாக்கப்படும், பௌதிக மாற்றங்கள் ஏற்படும். மேடுகள் குன்றுகள் எல்லாம் பள்ளத்தாக்குகளால் நிரப்பப்பட்டு சமதளமாக்கப்படும். அப்படி சமமாக்கப்பட்ட அந்த பூமி, பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பூமியில கட்டப்பட போற 1000 வருஷம் ஆண்டுல கட்டப்பட போற ஆலயத்தை பத்தி தான் எசேக்கியேல் சொல்லி இருக்கிறாரு. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வரும் ஆலயம் யூதர்களால் உபத்திரவ காலத்தில் கட்டப்படும் ஆலயமாகும். இந்த ஆலயம் அந்தி கிறிஸ்துவுக்காக கட்டப்பட போகின்ற ஆலயம். இது மகா பெரிய பூமி அதிர்ச்சியின் போது இடிந்து தரைமட்டமாக்கப்படும். ஆனால் எசேக்கியேல் 42வது அதிகாரம் 20வது வசனத்தில் குறிப்பிடப்படும் ஆலயம் 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக கட்டப்பட போகின்ற ஆலயமாகும். இந்த ஆலயத்தையே அதாவது உபத்திரவ காலத்தில் கட்டப்பட போற ஆலயத்தை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளந்து பார் அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். யோவான் கண்ட தேவாலயமும் எசேக்கியேல் கண்ட தேவாலயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு இப்போ வித்தியாசம் புரிஞ்சிட்டு இருக்கும். யோவான் பார்க்குற தேவாலயம் உபத்திரவ காலத்தில் யூதர்களால் கட்டப்பட போகிற ஆலயம். அது மகா பூமி அதிர்ச்சியில் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படும்.
எசேக்கியேல் சொல்ற தேவாலயம் 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது சீலோவில் கட்டப்பட போற ஆலயம் இயேசு கிறிஸ்துக்காக கட்டப்பட போற ஆலயம். யூதர்கள் கட்டுறது அந்தி கிறிஸ்துக்காக கட்டப்பட போற ஆலயம். எசேக்கியேல் சொல்றது 1000 ஆண்டு ஆட்சியில இயேசு கிறிஸ்துக்காக கட்டப்பட போற ஆலயம். அதனால இந்த 2 ஆலயத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் தீர்ந்துட்டு இருக்கும். அதனால இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஒரு சிலர் கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம பயப்படாத ஆளுங்க. நீ என்னதான் சொன்னாலும் என் ஊழி நிற்கப்பட போறதில்ல. அழைத்தவர் அவரு தான் இந்த ஊழியத்தை செய்ய சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால நீ என்ன கேவலமா பேசினாலும் நீ பேசலாம். நீ பேசு. நீ பேசுறதுனால எனக்கு லாபம். என்னுடைய புஸ்தகத்துல, பரலோகத்துல எனக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பத்தியா, அந்த புஸ்தகத்துல மார்க் போடுறாங்க. எனக்கு மார்க் கூடுது. நீ இந்த பூமியில என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீ என்ன பேசினாலும் எனக்கு அங்க மேல மார்க் கூடுது. நீ பேசுறதுனால எனக்கு மார்க் கூடுது. அதனால இப்படி சொன்னவங்களுக்கு கூட நான் நன்றி சொல்றேங்க. ஏன்னா எனக்கு மார்க் குறைவா இருந்திருக்கும் போல இருக்குது பரலோகத்துல. அதனால தான் மார்க் போட வைக்கிறாரு கடவுள். ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்ன அந்த கமெண்ட்ஸ் கூட நான் நன்றி சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பாடுகள் துன்பத்தை எல்லாம் கடந்து வந்தவங்க, எத்தனையோ அவமானத்தை சந்திச்ச ஆளுங்க. எதுக்குமே பயப்பட மாட்டோம். அஞ்சா நெஞ்சு உள்ளவங்க தான். ரத்தத்தையே கொடுக்கறது கூட தயார், ரெடியா இருக்கிறோம். அதனால இதெல்லாம் காத்துல வர தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போறது. இதெல்லாம் எங்களை பாதிக்காது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யும். ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்யும், இன்னும் உற்சாகப்படுத்தும். அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இயேசு கிறிஸ்துக்காக வந்துட்டா இதெல்லாம் பார்க்க முடியாது. இயேசுவே காரி துப்புனாங்க, அவமானப்படுத்தினாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னாங்க, பேலியாளின் மகன் சொன்ன என்னென்னவோ சொன்னாங்க. பச்சை மரத்துக்கே அந்த நிலைன்னா பட்டை மரத்துக்கு என்ன நேரும்னு அவரே சொல்லிட்டாரு. பச்சை மரத்துக்கே இந்த கதின்னா பட்டை மரத்துக்கு என்ன நேரிடுமோ? அதனால நம் தலைவர், நம்ம எஜமானர், மணவாளனுக்கே அந்த நிலைன்னா நம்மளுக்கெல்லாம் எந்த மூளை? அதனால இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுங்க. பயப்பட மாட்டோம். என்னுடைய சாட்சியை நான் பின்னாடி சொல்லுவேங்க. இப்போ ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம். இதை முதல்ல சொல்லிடுவேன். கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை பற்றி நான் சாட்சி சொல்லுவேங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னோட கூட இருந்து யுத்தம் பண்ணின்னு வராரு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிந்து கொள்ளுவீங்க. அதனால நீங்க கொடுத்த கமெண்ட்ஸுக்காக கூட நான் நன்றி சொல்றேங்க. அதனால கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க. ஆவியில நானும் இன்னும் கொழுந்து விட்டு எரியணும். மாற